அனைவருக்கும் வணக்கம். ராஜகர்ஜனை அத்தியாயங்கள் 4 மற்றும் 5. தனிமையில் அவர்கள் எப்போதும் எது குறித்தும் இதுவரையிலும் பேசிக் கொண்டதில்லை. நட்பென்றால் இதுவென்றோ சத்தியமான நட்பு என மட்டும் உள்ளுக்குள் எண்ணி பல முறை பாராட்டிக் கொண்டதுண்டு ரங்கநாயகி. நடந்து வருகையில் ஓர் இடத்தை நெருங்கியதும் மரத்தின் மீதிருந்து பொத்தென்று ஏதோ விழ பசவராஜ் திரும்பி பார்த்தான். பெரிது பெரிதான மாங்கனிகள் நிறைந்த கொத்து என்பது 2 மாங்கனிகள் சிதறி ஓடியதிலிருந்து தெரிய வந்தது. ரங்கநாயகி ஆசையோடு அவற்றை கவனிக்கிறாள். அவளது அந்த கவனிப்பை கண்ட பசவராஜ் எடுக்க சென்றான். அவன் அவ்விதம் எடுத்து வந்து கொடுப்பதை விரும்பாத ரங்கநாயகி, பொறுங்கள் என மெல்ல கூறிவிட்டு அவனை முந்திக் கொண்டு ஓடினாள். அப்போது மரத்தின் மீதிருந்து கருத்த கனமான ஒன்று தொப்பென விரிந்து விழுந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, மீனவர் வலை. அந்த வலை விரிப்பில் அகப்பட வேண்டியவன் பசவராஜு. ஆனால் அசந்தர்ப்ப வசமாக ரங்கநாயகி அதில் அகப்பட்டு கொண்டு பயந்து பெரிதாக அலறிவிட்டாள். அந்த வேகமான வீச்சில் அகப்பட்டு கொண்ட ரங்கநாயகி இளம் சிவப்பாய் அழகு தரும் சங்கரா மீனை போல துடிக்கிறாள். மீன் சத்தமிடாது. ஆனால் இந்த மீன் வெளியால் உயிர் போராட்டம் கண்டு பெருத்த ஓலத்துடன் கதறுகிறாள், துடிக்கிறாள். இருள் கவிந்து குரூரமான அந்த அமைதி நர்த்தனமிடும் அந்த பயங்கர காட்டில் அவளது கதறல் தனித்து பரிதாபமாக எதிரொலிக்கிறது. நீண்டு அடர்ந்த மரத்தின் மேலிருந்து தொங்கிய அந்த கனத்த கயிறு இழுக்கப்பட்டு விட்டதால் அகன்று விரிந்த வலையின் அடிப்பாகம் மடல் விரித்த தாழம்பூ மீண்டும் கூம்புவது போல சுருங்கி அதன் நடுவே சிறைப்பட்டு மூட்டையாகி முடங்கி மேலும் மேலும் கூச்சலிடுகிற ரங்கநாயகியின் நிலை வேதனைக்குரியதாக இருந்தது. வலையின் அடிப்பாகத்தில் சுருக்கை அந்த அளவிற்கு தயார் செய்திருந்தனர். அது சாதுவான மீனை பிடிக்கும் வலையானாலும் அசாதுவான பசவராஜ் என்கிற சிறுத்தையை பிடிக்க தயார் செய்ததாகும். ஆனால் மீண்டும் ஒரு மீனே அதில் அகப்பட்டுக் கொள்ளும் என்பது எதிரிகள் கொஞ்சமும் எதிர்பாராத ஏமாற்றம். நினைத்து பாராத விதமாக ஏற்பட்டுவிட்ட இந்த கசப்பு நிறைந்த துணிச்சலான நிகழ்ச்சியின் மூல காரணத்தை அறிய மரத்தை அண்ணாந்து பார்த்தபடி பசவராஜ் மிகவும் வெறிகொண்ட வேகத்துடன் கயிற்றை துண்டிக்க வாளை உருவ முனைந்தான். அப்போது நீண்ட வாள் முனை ஒன்று அவனது முதுகின் இடப்பாகத்தை தொட்டது. தனது வீரவாளை பாதி வரை உரையிலிருந்து உருவிவிட்ட பசவராஜ் கொதிப்பேறிய ரத்தோட்டத்துடன் வேக சுழிப்பு கண்டு திரும்பி பார்க்கிறான். அவனது கண்கள் அக்னி ஜுவாலையாக தெரிகின்றன. நகராதே, நகர்ந்தால் வால்முனை இதயத்திற்குள் நகர்ந்துவிடும் என ஆங்கிலத்தில் மறுட்டிக்கொண்டே ஒரு வெள்ளை கொம்பினி சிப்பாய் நின்று கொண்டிருந்தான். இதற்குள் சுற்றி இருந்த மரங்களில் இருந்து சில கொம்பினி சிப்பாய்கள் உருவிய வாளுடன் தொப்பென குதித்தனர். பக்கவாட்டில் இருந்து சில சிப்பாய்கள் வாளேந்தியவாறு அருகில் வியூகம் வைத்தார் போல மெல்ல நெருங்கி வந்தனர். இந்த பயங்கர காட்சியை வலையின் நூல்கண் வழியே கவனித்த ரங்கநாயகியின் கண்கள் அலமருகின்றன. கனி ஒத்த வாயோ அலறுகிறது. அந்த கும்மிருட்டை பிளந்து கொண்டு பல கண்கள் அவளையே நோக்குகின்றன. இந்த வலையில் பாவம் இவளா அகப்பட வேண்டும்? இலக்கு தவறிவிட்டதே என அந்த சிப்பாய்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் எங்கிருந்தோ விற்றென்று அம்பு போல பாய்ந்து வந்த குத்து வாள் ஒன்று பசவராஜின் முதுகிற்கு நேரே வாளை நீட்டி பிடித்திருந்த அந்த வெள்ளை சிப்பாயின் முதுகில் ஆழமாக பாய அவன் அலறி துடித்து கீழே சாய்ந்தான். இந்த கன நேர சந்தர்ப்பத்தை மிகுந்த திறமையுடன் பயன்படுத்தி கொண்ட பசவராஜ் தனது உடைவாளை உருவுவதன் மூலம் எதிரிகளுக்கு எச்சரிக்கை செய்ய நேர்ந்துவிடுமோ என்று உணர்ந்து குத்துவாள் பட்டு கீழே சாய்ந்து கொண்டிருந்தவனுடைய நீண்ட வாளை அந்த கன நேரத்தில் பறித்து கொண்டு இடப்புறம் வலப்புறமாக விசுக் விசுக்கென்று 2 முறை வீசினான். அடுத்த கணம் அருகே இருந்த வெள்ளை சிப்பாய்கள் சற்றே மருண்டு பின் வாங்கினர். பசவராஜ் வாளை உருவிவிட்டால் அவன் ஒரு வீர புயல், யுத்த களத்தின் எரிமலை வெடிப்பு. இது அன்றைய வெறி கொண்ட எல்லா விதேசிகளுக்கும் நன்கு பிரசித்தம். ஏன் லண்டனிலும் கூட பாரிஸிலும் கூட பசவராஜின் வாள் பயிற்சி பற்றி திடுக்கிடும் செய்திகள் நன்றாகவே பரவி இருந்தன. ரங்கநாயகிக்காக காவல் இருந்த 2 இஸ்லாமிய வீரர்கள் கொஞ்சமும் தயங்காமல் இதுவே நேரம் என்று பாய்ந்தனர். சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் குத்துவாளை வீசியவனும் அவர்களுள் ஒருவன்தான். அந்த இருவரின் உதவியை கண்டதும்
யாரும் இடையில் புகுந்து பலியாக வேண்டாம் என பசவராஜ் உருது மொழியில் கத்துகிறான். அவனது அந்த கத்தலை கேட்டு அதுவரை கதறிக் கொண்டிருந்த ரங்கநாயகியும் கூட சில வினாடிகள் அதிர்ச்சியால் அமைதி கண்டாள். வாளை உருவிக்கொண்டு பாய்ந்து வந்த இஸ்லாமிய வீரர்களும் ஒரு வினாடி மலைத்து குதிரைகளின் கடிவாளங்களை இறுக பற்றி நிறுத்தினர். குதிரைகளும் ஒரு முறை கனைத்து நின்றன. பல வாள்களுக்கு இடையே ஒரு மந்திர வாள் வீர முழக்கமிட தொடங்கிவிட்டது. திகைத்து நின்ற இஸ்லாமிய வீரர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசி முடிவெடுக்கிறார்கள். ஒருவன் மிகுந்த வேகத்துடன் குதிரையை விரட்டிக்கொண்டு அந்த இருட்டை கிழித்து பறந்து ஓடுகிறான். மற்றவன் உருவிய வாளின் துணை கொண்டு ரங்கன் நாயகியை மீட்க அவள் அகப்பட்டு கொண்ட வலையை கீறி அறுக்கிறான். பீதியால் நடுங்கி போன ரங்கன் நாயகியின் தலை மயக்கத்தால் சுற்றி கொண்டிருந்தது. ஒரு பசவராஜால் இத்தனை வெள்ளை கும்பினீரை விரட்டி தன்னை மீட்க முடியுமா என சந்தேகப்படுகிறாள். பசவராஜை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாலும் திப்பு சுல்தானிடம் அவளுக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்தது இயல்பானதே. இந்த தருணத்தில் திப்பு வரமாட்டானா என ஏங்குகிறாள். ரங்கன் நாயகியை விடுவித்த அந்த இஸ்லாமிய வீரன் வழித்துணைக்காக வைத்திருந்த 2 தீப்பந்தங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த பால் அடைந்த மண்டபம் நாடி விரைகிறான். அங்கிருந்த பாவை விளக்கில் தீப்பந்தத்தை பற்ற வைத்துக் கொண்டு திரும்புகிறான். அவ்வாறான அவனது உதவி அப்போதைக்கு போற்றத்தக்கதாக இருக்கிறது. தீப்பந்த வெளிச்சத்தால் அந்த குட்டி போர்க்களம் செக்க செவேலென ரத்தம் கலந்த வண்ணத்துடன் பயங்கரமாக தெரிகிறது. நீண்ட நெடிய நிழல் உருவங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக மோதி கட்டம் கட்டமாக காட்சியளித்து அந்த கருப்பு கட்டங்களுக்கு உள்ளே மனித உருவங்கள் இரத்த பகடைகளாக உருட்டப்படுகிற யுத்த சூதாட்டம் போல தெரிகிறது. ரங்கநாயகியின் ஒரு கண்ணுக்கு அது நாகரிகமாகவும் மறு கண்ணுக்கு அநாகரிகமாகவும் புலப்படுகிறது. அதுவரையிலும் ஒரே வாளுடன் போராடிய பசவராஜ் அது போதாது என உணர்ந்த பிறகு தனது இடையில் இருந்த உடைவாளை இடக்கரத்தால் உருவிக்கொண்டு இரட்டை வாள் போர் முறையை கையாள தொடங்கிவிட்டான். யுத்த களத்தில் அபிமன்யு வாளை ஏந்தி சுழற்றிய வீர முழக்க காட்சி போல அது புலனாகிறது. அபிமன்யுக்கு பென்சிங் போர் முறை தெரியாது. அது பிரெஞ்சுக்காரர்கள் உடையது. பிரெஞ்சுக்காரர்களிடையே பயின்ற பசவராஜை அந்த போர் முறை மிகுந்த வல்லவனாக்கி இருந்தது. அவனது பிடிகளில் இருந்த 2 வாள்களும் புயல் வேகத்தில் சுழல்கின்றன. அந்த வலிமை தாங்காத சிலர் குத்துப்பட்டும் வெட்டுப்பட்டும் அலறி சாய்கின்றனர். ஒருவனை பிடிக்க 25 பேர்களா? தொலைவில் குதிரைகள் வருகிற குளம்படி சத்தம் கேட்கிறது. சற்றைக்கெல்லாம் 20 வீரர்களுடன் மூர்க்கமான கொடிய வீராவேசம் நிறைந்த தோற்றத்துடன் மாவீரன் திப்பு சுல்தான் அந்த இடத்தை நெருங்கியதும் நண்பனுடைய நிலை உணர்ந்து தனது வருகையை அறிவிப்பது போல பசவராஜ் என்ற பெருத்த குரல் விடுத்து தனது குதிரையின் கடிவாளத்தை பிடித்து வலுக்கொண்ட மட்டும் இழுத்து நிறுத்துகிறான். அந்த குதிரை ஒரு துள்ளலுடன் முன்னங்கால்களை தனது உயரத்திற்கும் மேலே தூக்கி கனைத்து பிடரியை சிலிர்த்து, இதோ எனது தலைவன் திப்பு வந்து விட்டான் என அகங்காரமான ஓர் எச்சரிக்கையை போன்று மற்றவர்களை அச்சுறுத்துகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய குதிரைகளும் வாயில் விழாலி தள்ள கணக்கின்றன. அவர்களை அழைத்து வருவதற்காக சென்ற அந்த நன்றியுள்ள இஸ்லாமிய வீரன் பெருமிதப்புடன் கையில் தீப்பந்தத்துடன் நின்று கொண்டிருந்த தனது தோழனை நோக்குகிறான். ஆ, திப்பு வந்து விட்டான். வியூகமாக வளைத்து கொண்ட இஸ்லாமிய வீரர்களையும் திப்பு சுல்தானையும் கண்டதும் ஆங்கில கொம்பினி சிப்பாய்களுக்கு அஸ்தியில் அதிர்ச்சி கண்டது. திப்பு சுல்தான் வாளை உருவிக்கொண்டு சிங்கம் போல பாய்கிறான். அவனது முகத்தில் சீற்றம் கர்ஜிக்கிறது. தனது காதலியின் நினைவு கூட இல்லாது நட்பின் பிணைப்பு அந்த சீற்றத்தில் பளிச்சிடுகிறது. கண்கள் நெருப்பு துண்டங்களாக ஜொலிக்கின்றன. நண்பன் திப்புவின் ஆவேச பிரவேசத்தை கண்ட பசவராஜ், குமார சுல்தான், நீங்கள் யாரும் நெருங்க வேண்டாம் என வாள் ஓசைகளுக்கும் மீறி கூச்சலிடுகிறான். அவ்வாறு அவர்கள் துணிக்கு வருவதை பசவராஜ் விரும்பவில்லை. இந்த போர் அவனுக்கு சுண்டக்காய்களை வைத்துக் கொண்டு கோழி விளையாடுவது போன அலட்சியமாக தெரிகிறது. திப்புவோ அந்த குரலை கேட்டு பெரிதாக அயர்ந்து போனான். என்ன இது? இந்த நேரத்தில் இப்படியா தனது திறமைக்கு சவால் விட வேண்டும்? பசவராஜுக்கு ஏன் இந்த மரண போராட்டம் என்று ஏனைய வீரர்கள் அழுத்து கொண்டனர். திப்பு சுல்தானோ தனது நண்பனுடைய மெச்சத்தகுந்த புல்லரிக்கத்தக்க மாவீரத்தை உணர்ந்தவன். ஆதலால் உருவிய வாளை உரையில் இட்டு வேடிக்கை பார்த்தான்.
கீழே 4-5 கும்பினி சிப்பாய்கள் குற்றியிரும் கொலை உயிருமாக விழுந்து இரத்த குளியலில் மிதந்து துடித்துக் கொண்டிருந்தார்கள். சோவென பெருத்த காற்றுடன் விளங்கிய அந்த வனாந்திரமே வாள்களின் கனகனத்த பெருத்த ஒளிகளால் அதிர்ந்து அமைதி இழந்து காணப்பட்டது. மரங்களில் ஓய்வும் உறக்கமுமாக இருந்த பறவைகள் கூச்சலிட்டு வானில் பறப்பதும் மரங்களில் அமர்வதுமாக காணப்படுகின்றன. அந்த இரவின் அமைதியை ரசிக்க புறப்பட்ட அரவங்கள் கூட பீதி கண்டு குற்றிகளை தேடி புகுந்தன. எங்கோ 2 நரிகள் அவலமாக ஊளையிடுகின்றன. அவற்றுக்கு இன்னும் சற்று நேரத்தில் நல்ல வேட்டை காத்துக் கொண்டிருக்கிறதே. பசவராஜின் சூறாவளியை போன்ற வாள் சுழற்சி பலரை மெய்விதிர்க்கச் செய்தது. அவனது கரங்களில் வாள்கள் இருக்கின்றனவா என்பது கூட புலனாகவில்லை. அவ்வளவுக்கு அவை வேகமாக சுழன்று கொண்டிருந்தன. அவனது உடலில் சில சிராய்ப்புகள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. நண்பனின் இந்த நிலை கண்டு திப்பு சுல்தானின் தோள்கள் துடிக்கின்றன. இடை புகுந்து அத்தனை பேர்களையும் துவம்சம் செய்து சம்ஹரிக்க அதிக நேரம் பிடிக்காது. ஆயினும் வாள் வீரனான பசவராஜ் இதனை விரும்பவில்லை. அவனது விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவது கூடாது என வாளாவிருந்து விடுகின்றான் திப்பு சுல்தான். இவன் மனித உருவில் வந்த வாள் அரக்கனோ என்றும் ஒரு கணம் வியந்தும் மறு கணம் பயந்தும் போனான். இப்பேற்பட்ட புயல் வீரனை நண்பனாக பெற்றதில் அவனது மனம் முன்னிலும் அதிகமாக மகிழ்ந்து கொண்டது. அந்த மகிழ்ச்சிக்கு பிறகே காதலியின் நினைவு மெல்ல தலை தூக்கியது. தொலைவில் மாமரத்தடியில் நடுங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்த அவளை நோக்கினான் திப்பு சுல்தான். அவள் அருகே சென்று கூர்ந்து கவனித்தான். ரங்கநாயகியின் உடல் முழுவதும் வியர்வையால் தெப்பமாக நனைந்திருந்தது. முகத்தில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் வழிந்து கொண்டிருந்தன. அவள் அவனை கண்டதும் விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். அவளை மேலும் நெருங்கிச் சென்ற திப்பு சுல்தான் தொடவும் அஞ்சியவனாக அவளது முகத்தை ஏற இறங்க கவனித்து, எதற்காக பயப்பட வேண்டும் ரங்கநாயகி? எங்கும் எந்த நேரத்திலும் உனக்கு எவ்விதமான ஆபத்தும் நேராது என்று நான் கொடுத்த வாக்குறுதியில் அவ்வளவு அவநம்பிக்கையா என்றான். அவனது குரல் கரகரத்து காணப்பட்டாலும் அதில் ஒரு கம்பீரம் நிறைந்த உறுதி தென்பட்டது. இதற்குள் பசவராஜிடம் போரிட்ட கொம்பினி சிப்பாய்கள் தப்பித்தால் போதுமென்று நிலை கண்டு தருணம் பார்த்து பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். வந்தவர்கள் பாதி பேர்கள் குத்துண்டும் வெட்டுண்டும் கரையில் புரண்டு கொண்டிருந்தனர். எதிர்த்தவர்கள் ஒவ்வொருவராக ஓட்டம் பிடித்தும் குதிரைகளில் தாவி ஏறியும் மூளைக்கு ஒருவராக பறந்தனர். அப்போதும் பசவராஜ் அவர்களை விடாமல் துரத்த குதிரை மீது துள்ளி ஏறி விடாமல் பின்தொடர்ந்து செலுத்தினான். அந்த தீப்பந்தம் பிடித்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய வீரனும் பின்தொடர்ந்தான். ஒரு சில வீரர்களும் இம்முறை வெறுமனே நிற்க மனமில்லாமல் தம் தம் குதிரைகளை செலுத்தி தொடர்ந்தனர். இந்த காட்சியை கண்ட திப்பு சுல்தானும் தனது குதிரையின் மேல் பாய்ந்து ஏறி புறப்பட முனைகிற போது, நீங்களும் போக வேண்டுமா என ரங்கநாயகியின் கம்மிய குரல் கேட்டு திரும்பினான். அவளது கண்களில் நீர் அருவி போல தாரையிட்டது. துரத்தி பிடித்து வர அவர்களே போதும். சற்றைக்கெல்லாம் 2 கொம்பினிக்காரர்களை மடக்கி சிறைப்படுத்திக் கொண்டு வந்து நிறுத்தினான் பசவராஜ். அவர்களை கண்டதும் முகம் சிவக்க மீசை துடிக்க ஒரு சிங்கம் போல சிலிர்த்து எழுந்து அடிமேல் அடியெடுத்து வைத்து அருகே நடந்து வந்தான் திப்பு சுல்தான். குதிரையில் இருந்து இறங்கிய பசவராஜ் வாளை உரையிலிட்டு தனது நண்பன் திப்பு சுல்தான் பக்கமாக வந்து நின்றான். அவனது உடலில் காயம்பட்டு வழிந்த ரத்தத்தை கண்டு ஆத்திரமாக பொங்கியது திப்பு சுல்தானுக்கு. பசவராஜ், இந்த நாய்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ உடனடியாக நமது அரண்மனை மருத்துவர் வீட்டுக்கு செல். இதோ நானும் பின்தொடர்ந்து வருகிறேன் என அவசரப்படுத்திய நண்பன் திப்பு சுல்தானை நோக்கிய பசவராஜ், பரவாயில்லை சுல்தான், நான் உங்களுடனேயே வருகிறேன் என அமைதியாக பதில் சொன்னான். இவர்கள் யார்? ஏன் இந்த வழிப்பறி? இதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. இவர்கள் யாருக்கு குறி வைத்தார்கள் என்பதில்தான் எனக்கு சந்தேகம். அப்படியா? பதில் வரவில்லையானால் நான் முயல்கிறேன் என கூறிய திப்பு சுல்தான் பக்கத்தில் இருந்த வீரனது கையில் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை பெற்று அந்த கும்பினிய சிப்பாய்களின் அருகே சென்றான். அந்த செவ்விய ஒளியில் சிப்பாய்களின் முகங்கள் விகாரமாக தெரிந்தன. யார் நீங்கள்? யாரால் அனுப்பப்பட்டவர்கள்? என்ன காரியத்திற்காக வந்தீர்கள் என திப்பு சுல்தான் ஆங்கிலத்திலேயே கேட்டான்.
அவனுக்கு தாய்மொழியுடன் ஆங்கிலம், பிரெஞ்சு, மகாராஷ்டிரம், தமிழ் ஆகிய மொழிகளும் ஓரளவு பேசத் தெரியும். கன்னடத்தில் மொழி புலமையே உண்டு. அந்த சிப்பாய்கள் எவ்வித பதிலையும் சொல்லாமல் கல்லூலி மங்கனை போல காணப்பட்டார்கள். கையில் இருந்த தீப்பந்தத்தை இருவரின் முகங்களுக்கு நேரே நீட்டி நீட்டி சுடுவது போல பயமுறுத்தி பார்த்தான் திப்பு சுல்தான். சிப்பாய்கள் பயந்து கதறினார்களே ஒழிய தப்பிக்க வாய்த்திருந்து எதையும் சொல்ல மறுத்தார்கள். மீண்டும் தீப்பந்தத்தை வைத்துக் கொண்டே பயமுறுத்தி கேட்டான் திப்பு சுல்தான். ஆனால் பயனளிக்கவில்லை. இருவர் முகங்களையும் தீ புண்ணாக்கி பார்த்தான். தங்கள் எஜமானர்களுக்கு விசுவாசமுள்ள சிப்பாய்களாகவே அவர்கள் துன்பங்களை தாங்கி எரிச்சல் தாளாது கதறினார்களே ஒழிய காட்டிக் கொடுக்க அவர்கள் துணியவில்லை. அவர்களை பொறுத்த மட்டில் காட்டிக் கொடுக்காவிட்டாலும் துன்பம், காட்டிக் கொடுத்தால் அதைவிட அதிக துன்பம். துன்பத்தின் அளவும் அதை அளிக்கப் போகிற நபர்களும் வித்தியாசப்பட்டாலும் அனுபவிக்கப் போகிறவர்கள் அவர்கள்தாம். திப்பு சுல்தானுக்கு கோபம் நெற்றி பொட்டை பிளந்தது. அந்த சிப்பாய்களின் கரங்களை ஒரு சேர இணைத்து கட்ட ஆணை பிறப்பித்தான். அவ்விதமாகவே ஆணையும் நிறைவேறியது. திப்பு சுல்தானின் ஆத்திரம் தலைக்கு மேலே குடை விரித்துக் கொண்டிருந்தது. வழக்கமாக நிறைவேற்றும் தண்டனை போல தயாராக கொண்டு வந்திருந்த நீண்ட தாம்பு கயிற்றை எடுத்து தனது இஸ்லாமிய வீரனை நோக்கி ஏறிய அந்த வீரனும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தாம்பு கயிற்றின் ஒரு முனையை எடுத்து சிப்பாய்களின் கட்டுண்ட கரங்களின் நடுவே சொருகி இழுத்து பலமாக முடித்தான். பிறகு மறுமுனையை திப்பு சுல்தானின் திடகாத்திரமான குதிரைக்கு பின்புறமாக இருந்த வளையத்தில் சொருகி முடிச்சிட்டான். ரங்கநாயகியை நோக்கிய திப்பு சுல்தான், ரங்கநாயகி, என் வீரர்கள் உன்னை பத்திரமாக அக்ரஹாரத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். தைரியமாக செல் என கூறிவிட்டு தனது குதிரையின் மேல் ஒரு துள்ளு துள்ளி பாய்ந்து ஏறி அமர்ந்தான். தொடர்ந்து பசவராஜும் ஏனைய வீரர்களும் குதிரைகளில் ஆரோகடித்தனர். வெறி கொண்ட பேர் இறைச்சலுடன் திப்பு சுல்தான் குதிரையின் வயிற்றில் தனது கால்களால் ஓங்கி தாக்க அந்த குதிரையும் தாக்குதலின் அளவையும் வேகத்தையும் உணர்ந்ததே போல முன்னங்கால்களை தலைக்கு மேலே தூக்கி ஒரு முறை கணித்துவிட்டு படு வேகமாக பாய்ந்தோடியது. கயிற்றால் கட்டப்பட்ட தங்களது மரண நிலை உணர்ந்த சிப்பாய்கள் தரையில் தடால் என நெடும் மரங்களாக விழுந்து அவலமாக கூச்சலிட்டு புரண்டு புழுதி மண்ணில் இரு கட்டைகளைப் போல தேய்ந்து தேய்ந்து சென்ற அந்த மூர்க்கத்தனம் நிறைந்த கொடூரமான காட்சி ரங்கநாயகியின் நெஞ்சை பிளப்பதாக இருந்தது. மானுஷ்ய சிங்கம், அதாவது மானுட சிங்கம் என கர்நாடகத்து மக்களால் வாய்மணக்க புகழ்ந்தும் புகழ்ந்தவர்களே மெய் விதிர்க்க பயந்தும் பயத்தால் மட்டுமல்லாமல் அன்புடன் பணிந்தும் இவ்விதமான தனி சிறப்புகளால் வீரமா காவிய தலைவனாக திகழும் திப்பு சுல்தான் அழகு தோற்றம் கொண்டு பிரம்மாண்டமாக விளங்கிய அரண்மனைக்குள் லால் மகாலுக்குள் அடியெடுத்து வைத்ததும் அதுவரையிலும் சற்று முன்னர் ரங்கநாயகி விஷயமாக நடந்த கலேபரத்தை பற்றி பெரிதுபடுத்திக் கொண்டிருந்த ஒவ்வொரு உயிர் மூச்சும் இருக்கிற இடம் தெரியாது அடங்கி ஒடுங்கி போயின. அதிகப்படியான நேரமாகி விட்டாலும் லால் மகால் முழுவதும் இன்னும் தீப பிரகாசத்துடன் இருக்கும் என எதிர்பார்த்த திப்பு சுல்தான் வியப்பு கலந்த ஏமாற்றத்துடன் ஒரு கணம் நின்று மகாலை சுற்றுமுற்றும் கவனிக்கிறான். பெரிது பெரிதான முக்கிய லஸ்தர் விளக்குகள் யாவும் அணைந்து காணப்படுகின்றன. யார் இட்ட உத்தரவு இது? மகா நவாப் சுல்தான் ஹைதர் அலி நகரில் இருக்கிற போது அவரது உத்தரவுக்கு பிறகுதான் இரவில் அந்த அலங்காரம் மிக்க பெரிய பெரிய லஸ்தர் விளக்குகளை அணைக்க வேண்டும். அவர் நகரில் இல்லாத போது இவ்விதமான அதிகாரங்கள் திப்பு சுல்தானுக்கே உண்டு என காலையில் தானே அவர் பிரகடனப்படுத்தினார். இன்னும் எத்தனையோ அதிகாரங்களை சாசன பூர்வமாக பிரகடனப்படுத்திய போது அப்துல் கரீம் தான் அதற்கு என்ன பாடுபட்டு விட்டான். திப்பு தனது சிறுவயது முதற்கொண்டே இயல்பாக பெற்றுவிட்ட சுல்தான் என்ற பட்டம் அவனது எதிர்காலத்தையே அது தன்னிறைவு கொண்டு பறைசாற்றுவதாகும் என ஹைதர் அலி கம்பீரமாக முழங்கிய போது அந்த இளைய மகனான அப்துல் கரீம் உள்ளூர வெந்து நொந்து கொண்டானே. தனது பெயருக்கு பின்னால் இவ்விதமான சுல்தான் பட்டம் இல்லையே என்ற அவனது அங்கலாய்ப்பு. இது குறித்து அவன் பேசவும் செய்தான். தந்தை ஹைதர் அலியோ இதனை ஒரு பொருட்டாக, ஏன் அவனையே ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லையே.
இதனால் அப்துல் கரீமும் அவனை சார்ந்தவர்களும் நேர்மையற்ற நெஞ்சில் பொறுமை கொள்ளவும் செய்தனர். தனது எதிர்கால சாம்ராஜ்ய கனவுக்கு தம்பியே புல்லுருவியாக முளைப்பானோ என திப்பு சுல்தான் மருகிக் கொண்டான். இப்போதும் கூட அவ்விதமான சந்தேகத்திற்கு உட்பட்டு அண்ணாந்து விளக்குகளை கவனிக்கிறான். சலாம் சுல்தான் என்ற குரல் மிகவும் அடித்தொண்டையிலிருந்து பவ்யமாக ஒலிக்க கேட்டு தனது ஆத்திர உணர்ச்சியிலிருந்து மீள முடியாது திரும்பி பார்க்கிறான். எதிரே அரண்மனை பாதுகாவலனான மாரியட் என்பவன் நிறைய மரியாதையுடன் இஸ்லாமிய முறைக்கு ஒப்ப வணக்கம் செய்து கொண்டிருந்தான். அவன் ஆங்கிலேயன். ஆனாலும் ஹைதர் அலியின் வீரத்தில் மயக்கம் கொண்டு சேவகம் செய்ய வந்தவன். அந்த லால் மகாலில் ஆங்கில ஆண் பெண்கள் பலர் இப்படி பலவிதமான சேவைகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களுள் துரோகிகளும் தங்கள் பொய்யான முகங்களில் போலியான புன்னகையை காட்டி நடமாடினார்கள். மாரியட், விளக்குகளை அணைக்கச் சொன்னது யார்? திப்புவின் குரல் கனத்து ஒலித்தாலும் அவனது கண்கள் கனன்று நெருப்பை கொட்டுகின்றன. உங்கள் தம்பி அப்துல் கரீம் சாஹிப். சாஹிப்? பயந்து ஒடுங்கி காணப்பட்ட மாரியட்டின் தோளை தனது இடக்கரத்தால் பற்றி குலுக்கி அலட்சியமாக கேட்டு பிறகு அவனது தலையை நிமிர்த்தி, எங்கே அவன் என்று கேட்டபோது திப்புவின் குரலில் கோபம் இரும்பாக கணக்கிறது. பொறி கலங்கி நடுங்கி போனான் மாரியட். ஹுசூர், நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை. நேரம் அதிகமானால் யாரும் விளக்கை அணைக்க உத்தரவிடலாம் என கூறி இந்த காரியத்தை செய்திருக்கிறார். நீ அதிகப்படியாக பயப்படுகிறாய். உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன். கரீம் எங்கே இருக்கிறார்? இதற்கு பதில் சொல். இரவு வேட்டைக்கு கிளம்பி விட்டார். ஓஹோ, ஸ்ரீரங்கப்பட்டினம் நிம்மதியாக தூங்கக்கூடாதே அவனுக்கு? எதையோ மனதிற்குள் எண்ணி வெறுப்புடன் கருவி கொண்டவனாக லால் மகாலிற்குள் பிரவேசித்தான் திப்பு சுல்தான். ஓரளவு அதிர்ச்சி நீங்கிய மாரியட் தனது கடமை முடிந்தது என இருப்பிடம் நாடி நடந்தான். உணவு கூடத்தில் இன்னும் பலர் சாப்பிடாமல் இருப்பது தெரிய வந்தது. திப்பு சுல்தான் எப்போதுமே அறிவு ஜீவிகளுடன் அமர்ந்து சாப்பிடுவதில் தனி மகிழ்ச்சி அடைவான். அவர்களோடு அந்த நேரத்தில்தான் பழம்பெரும் இலக்கியங்களை பற்றியும் தனது முன்னோரின் சரித்திரங்களை பற்றியும் பேசியும் விவாதித்தும் சுவைப்பான். தனது இடைக்காலம் பகைவர்களாலும் யுத்தங்களாலும் ஆக்கிரமிப்பு கொண்டிருந்தாலும் வருங்காலம் ஓர் அறிவுபூர்வமான சாசனமாக திகழ அவன் மேற்கொண்டிருந்த இந்த ஆசை மெச்சத் தகுந்ததாக இருந்தது. அன்றைக்கு அவன் சாப்பாட்டையே விரும்பவில்லை. அவனது மனம் சகோதரன் அப்துல் கரீமையே சுற்றி வட்டமிட்டது. கரீமை சூழ்ந்த பலரும் பலரை சூழ்ந்த கரீமுமாக ஒரு பொய்யான வேஷம் தரித்து இருப்பதை அவன் சில நாட்களாகவே கூர்ந்து கவனித்து வைத்திருந்தான். இன்றைய நிகழ்ச்சி அவனது நீண்ட புகழ் வெளிச்சத்தின் ஒரு பகுதிக்கான விளக்குகளை அணிந்திருப்பது போல எடுத்து காட்டியது. அவனது நீண்ட கூறாக வளைந்திருந்த மீசையும் உணர்ச்சி வயப்பட்டு துடித்தது. உணவு கூடத்தில் காத்திருந்த அனைவரையும் சாப்பிட்டு செல்லும்படி உத்தரவு பணித்துவிட்டு நேரே மீன்மாடத்து முற்றம் நோக்கி விரைந்தான். 1 மணி நேரமாவது கண்மூடி ஒரு தியானமே போல ஓய்வு கண்டால் தாழ்விலை போல தெரிந்தது அவனுக்கும். 1 மணி நேரம் கழித்து மேன்மாடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தான் திப்பு சுல்தான். மனம் ஒருவாறாக அமைதி கண்டிருந்தது. நேரே ஜனானாவுக்கு சென்று காமசாஸ்திர விவாதத்தில் மூழ்கி அது பற்றி கொச்சையாக ஆராய்வதில் ஒரு தன்னிறைவு கிடைக்காதா என யோசித்தான். இரவு தூங்குவதற்கு அதுவே சிறந்த மார்க்கமாக அவனுக்கு தெரிந்தது. ஏனென்றால் அவனுக்கு மது அருந்தும் பழக்கம் கிடையாது. வழியில் எதிர்பட்ட பணிப்பெண்களை கைத்தட்டி அழைத்தான். உணவை ஜனானாவிற்கே கொண்டு வருமாறு உத்தரவு பிறப்பித்துவிட்டு தனது உடைகளை மாற்றிக்கொண்டு புறப்பட்டு அலங்கார கூடத்திற்குள் நுழைந்தான். சற்றைக்கெல்லாம் வெள்ளை வெளியரென நீண்ட அங்கி மாதிரியான உடையை தரித்து கொண்டு சிருங்கார சுவங்கனாக வெளிப்பட்டான். அவனது ஆடையின் அடிப்பாகம் மடிமடியாக அகன்று சுற்றிலும் பலவிதமான ஜரிகை பூ வேலைப்பாடுகளுடன் இருந்தது. கால்களில் பிடிப்பான நீண்ட கார்ச்சட்டை, இடுப்பில் பச்சை நிறத்தில் ஜரிகை வேய்ந்த பட்டையை சுற்றி முடித்திருந்தான். தலைப்பாக இல்லை, கழுத்து வரை நீண்டு சுருண்ட கேசத்தை சீவி இருந்தான். நிச்சயமாக அந்த அலங்காரத்தில் அவனது ஆண்மை மிக்க கம்பீர தோற்றத்தை கண்டு எந்த பெண்ணுமே மயங்கி விடுவாள் என்றே நினைத்து கொண்டான்.
தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்தரங்க பணியாளர்களுள் ஒருவனான ஹபிபுல்லா பெரிய கோடத்து வழியாக வந்து கொண்டிருந்த திப்பு சுல்தான் சற்றே நின்று எதிர் சுவரை நோக்கினான். நீண்டு பருத்த பெண்டுலத்துடன் இயங்கிக் கொண்டிருந்த அந்த பெரிய கடிகாரம் மணி 11 என காட்டியது. திப்பு சுல்தானின் யுத்தகல பாதங்கள் ஜனானாவை நோக்கி நடக்கிற போது அதில் இருந்த முரட்டு பாவம் நீங்கி ஒரு மென்மையான ரதி நிவேதன நளினம் தெரிகிறது. லால் மகாலின் பின்புறமாக இருந்த ஜனானாவை ஒட்டி தனித்து நிமிர்ந்திருக்கும் சுல்தானா மகால் தீப பிரகாசமாக காட்சி தந்தது. இன்னும் பெரிய சுல்தானா பேகம் பக்ருனுஷா விழித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த மணி விளக்குகள் மெய்ப்பித்துக் கொண்டிருந்தன. ஹைதர் அலியின் ஆட்சியில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அவள் இட்டதுதான் சட்டம், இயம்பியதுதான் வேதமானாலும் எது எதில் எப்படி எப்படி எந்தெந்த நேரத்தில் தனது சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதில் மிக மிக கவனமுடையவள். சற்று நேரத்திற்கு முன்புதான் தனது மருமகள் ருகாயா பானோ ஏதோ குழப்பம் விளைவிக்க இருப்பதாக செய்தி வந்தது. ஏன், எதற்காக என்பதை நேரில் கண்டறிய புறப்பட்டு கொண்டிருந்தாள். மகா சுல்தான் நகரில் இல்லாத போது ரங்கநாயகியால் ஏற்பட்ட குழப்பம்தான் சற்று முன் தெரிய வந்து மண்டையை பிளந்து கொண்டிருக்கிறது. இதில் இவள் வேறு குழப்பம் பண்ண போகிறாளாமே. பெரிய சுல்தானாவின் தோற்றம் மிகவும் அழகு நிறைந்ததாகும். அவளது இயற்பெயர் பாத்திமா. கடப்பாவின் ஆளுநராக பணிபுரிந்த மீர் முயின் உத்தீன் என்பவரின் செல்வ திருமகள் அவள். இவள் ஏனோ இஸ்லாமியருக்கு உரிய பர்தா முறையை விரும்பாது வெறுத்தாள். இதில் ஏனையவர்களும் தன்னையே பின்பற்ற வேண்டும் என பிரகடனப்படுத்தினாள். ஹைதர் அலிக்கு இது பிடிக்கவில்லை, ஆனாலும் மறுப்பு கூற முடியவில்லை. ஹைதர் படைக்களத்தில் புலி. பக்ருனுஷாவை பொறுத்தமட்டில் அவர் ஒரு சாதுவான பதுமை. கவிதை அழகு கொஞ்சம் ஜனானாவின் வர்ணஜால சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய ஓர் அறைக்குள் தந்தத்தால் ஆன மஞ்சனையில் புஷ்ப பானம் போல படுத்துக் கொண்டிருந்தாள் ருகாயா பானோ. மாமியாரின் வருகை அறிந்து எழுந்து நின்று தனது வழக்கரத்தின் நுனி விரல்கள் நெற்றியில் பட குனிந்து வணக்கம் தெரிவித்தாள். அவளது அலங்காரமும் அபரிமிதமாகவே இருந்தது. எதிரே இருந்த புலி ஆசனத்தில் ஒரு பெண் புலிக்குரிய காரம்பரியத்துடன் அமர்ந்த சுல்தானா பேகம் பக்ருன்ஷா தனது மருமகளையே கூர்ந்து கவனிக்கிறாள். பானு, திப்பு வந்ததும் ஏதோ குழப்பம் செய்ய போகிறாயமே, கேள்விப்பட்டேன். நம்ப முடியவில்லை. சிங்கத்தின் பாதங்களில் விழு, தவறில்லை. அதன் நக கூர்மையை சோதிக்காதே, உனது அழகில் கீறல் விழுந்துவிடும். பெரிய சுல்தானா பேகத்தின் குரலில் அழுத்தம் தெரிக்கிறது. மாமியாரை ஓர கண்களால் கவனித்த ருகாயா பானோ, சிங்கம் என்பதால் அசிங்கமான காரியத்தை செய்யலாமா என்றாள். அவளது குரலில் அடக்கம் இருந்தாலும் துணிவு மிஞ்சியது. சுல்தானா பேகத்தின் கண்கள் சற்றே அகன்றன. அப்படி என்ன அசிங்கத்தை கண்டுபிடித்து விட்டாய்? அவனிலும் உத்தமமானவனை இந்த பெரிய சுல்தானா பேகம் கூறி முடிப்பதற்குள் இடை புகுந்த ருகாயா பானோ, ரங்கநாயகியை பற்றிய விஷயம் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையே நாற்றமடிக்க செய்து கொண்டிருக்கிறது என கூறிவிட்டு தலை குனிந்து கொண்டாள். நீங்களும் கண்டிப்பதில்லை, மாமாவும் கண்டும் காணாமல் இருக்கிறார். இங்கே இருக்கிற சட்டப்படியான சுல்தானாக்களோ உங்கள் பிள்ளை புன்னகை புரிந்தால் போதும் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். ஏனைய அழகுகள் அவருக்கு சிற்றின்ப விளையாட்டுக்கு உதவும் பதுமைகள், வாயே திறக்க மாட்டார்கள். அவர்களுள் ஒருத்தியான ரோஷானி பேகம் ஒரு பிள்ளையை பெற்றாலும் பெற்றுவிட்டால் அவளுக்கு தலைக்காலே தெரியவில்லை. உள்ளூர சிரிப்பும் ஆனால் வெளிக்கு கோபமுமாக கவனித்த பெரிய சுல்தானா பேகம், ஏன், நீயும் சட்டப்படியான ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க போகிறாயே என வேண்டுமென்றே சொல்லி நிறுத்தினாள். வார்த்தைகளில் நக்கல் எதிரொலித்தது. அதற்கு நேரம் வந்துவிட்டதானாலும் போதாக்குறைக்கு ரங்கநாயகி தொடர்பு வேறு சொல்லிவிட்டு அவள் விசம்ப தொடங்கிவிட்டாள். அவளது கோரிக்கையில் ஒரு நியாயம் இருப்பதாகவே தெரிந்தது. பானு, ரங்கநாயகி விஷயத்தில் நானோ உன் மாமனாரோ சிந்திக்கவில்லை என எண்ணி விடாதே. இதற்கும் ஒரு நேரம் உண்டு, முடிவும் உண்டு. அதற்குள் அந்த ஐயங்கார் பெண் என் புருஷனோடு நெற்றியில் நாமம் போட்டு விடுகிற அளவிற்கு மயக்கிவிடக் கூடாது அல்லவா?
பானு! பெரிய சுல்தானா பேகம் குரல் அதிகார அழுத்தத்துடன் ஆவேசம் பொங்க வெளிப்பட்டு அந்த இடத்தையே கிடுகிடுக்கச் செய்தது. ருக்காயா பானு மட்டுமல்லாது தொலைவிலே இருந்த தோழி பெண்களும் கூட கதிகலங்கி போயினர். ஏன், ஜனானாவை நாடி வருகிற போது தொலைவில் தாய்க்கும் தாரத்திற்குமாக நடக்கும் இந்த சம்வாதத்தை மறைந்திருந்து செவிசாய்த்த திப்பு சுல்தானுக்கும் கூட ஒரு கணம் அதிர்ச்சி கண்டது. மீண்டும் பெரிய சுல்தானா பேகத்தின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. என் மகனை நீ புரிந்து கொள்ளவில்லை பானு. அவன் உன்னை ஏன் புறக்கணிக்கிறான் என்பதற்கு இப்போதுதான் காரணமே புரிகிறது. அவன் பகைவர்களுக்கு நாமம் போட பிறந்தவன். அவனது நாமம், அதாவது அவனது பெயர் சிங்கம். அதன் ராஜ கர்ஜனையை நீ அறிய மாட்டாய். இப்போது கழுதை புலிகளும் கர்ஜிக்கின்றன. அவற்றின் செயற்கையான குரலை கேட்டு நீ போலியாக வருகிறாய். ஒரு விஷயத்தை நீ மனதில் கொள்ள வேண்டும். பிற மதத்தவருக்கு ஆதரவு தருவது வேறு விஷயம். அது இந்துக்களை சகோதரப்படுத்துவது. இந்த ஜனானாவில் எத்தனை இங்கிலாந்துக்காரிகளும் பிரெஞ்சுக்காரிகளும் டச்சுக்காரிகளும் இருக்கிறார்கள் என்பது நீ அறியாதது அல்ல. அவன் இஸ்லாத்திற்கு இழுக்கை உண்டு பண்ண மாட்டான். அவன் எனது மகன், எனது ரத்தம். நான் படித்த குரானின் ஒவ்வொரு வரியும் அவனது உடலுக்குள் ஒவ்வொரு அங்கம். அயர்ந்து போனாள் ருக்காயா பானு. பெரிய சுல்தான் பேகம் பக்ருன்ஷா அதற்கு மேலும் அங்கே நிற்க விரும்பாமல் தனது மாளிகையை நோக்கி நடந்தாள். ஆயினும் நெஞ்சில் ரங்கநாயகி அக்கிழி குழம்பை தடவி கொண்டிருந்தாள். பொங்கி வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து எதிர்பக்கமாக நடந்தாள் ருக்காயா பானு. இடையில் ஒரு குறுக்கு சுவர் புறமாக நுழைந்திருந்த திப்பு சுல்தான் திடுமென வெளிப்பட்டு அவள் முன்னே வந்து நின்றான். அவனது தோற்றம் பயங்கரமாக தெரிகிறது. கண்கள் அக்கினி குண்டங்களாக காட்சியளிக்கின்றன. விடுகிற மூச்சும் புயலை நினைவுபடுத்துகிறது. அண்ணாந்து கவனித்த ருக்காயா பானு அடிவயிறு கலங்க வெளவெளத்து மலைத்து நின்றாள். பெண் குறிப்பு: திப்பு சுல்தான் பட்டம் தந்தையாரான ஹைதர் அலி இறந்த பிறகு கிடைத்தது என சரித்திர பேராசிரியர் ஹாசன் கூறுகிறார். ஆனால் சரித்திர பேராசிரியர் கிர்மானி இது தவறு என்றும், ஆரம்பம் முதற்கொண்டே திப்புவை திப்பு சுல்தான் என மக்கள் அழைத்தனர் என்றும் கூறுகிறார். இதுவே சரியென ஏனைய நூல்களும் மெய்ப்பிக்கின்றன. திப்பு கடிகார தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை மாதிரியானவைகளை மேல்நாட்டார் துணை கொண்டு தொடங்கினான். ஆதாரம்: ஹிஸ்டரி ஆஃப் திப்பு சுல்தான் பை ஹாசன். மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.